கர்நாடகாவில் பாகல்கோட்டில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசும்போது செயற்கை நுண்ணறிவு மூலம் எனது குரலை மாற்றி நான் பேசுவது போல போலியான வீடியோக்கள் உருவாக்குகின்றன என பிரதமர் மோடி வருத்தம் தெரிவித்தார். இந்நிலையில் நிருபர்கள் சந்திப்பில் கார்கே கூறும்போது போலி வீடியோக்களை உருவாக்கி சமூக ஊடகங்கள் மூலம் மக்களை இழிவுபடுத்துவது பாஜகவிற்கு கைவந்த கலை. மக்களை இழிவுபடுத்தும் வகையில் அவர் என்ன வேலை செய்தாலும் அதை நாங்கள் செய்ய மாட்டோம். மக்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும், அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். இதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். வெறுப்பு பேச்சு இருக்கக்கூடாது. பிரதமர் மோடி எப்பொழுதும் வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசி வருகிறார். அதனால்தான் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், இப்படி விரக்தியுடன் பேச வேண்டாம் என அவர் கூறினார். கோவை பாராளுமன்ற தொகுதியில் தேர்தல் பணியில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகிகள் தொண்டர்களுடனான கலந்துரையாடல் கூட்டம் கோவையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் கூறியதாவது: ஒவ்வொரு வார்டிலும் எத்தனை ஓட்டுகள் விழும் என்று ஆய்வு செய்ய வேண்டும். ஆதரவாளர்கள், நடுநிலையாளர்கள், எதிர்பார்ப்பாளர்கள் என்று 3 விதமாக பிரித்து களப்பணி மேற்கொள்ள வேண்டும். பூத் கமிட்டிகளை வலுப்படுத்துவது அவசியம். மத்திய அரசு திட்டங்கள் அனைத்து தரப்பு மக்களிடமும் போய் சேர வேண்டும். ஒவ்வொரு பகுதிக்கும் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும். ஒரு கட்சியின் வளர்ச்சி என்பது அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துவதில் தான் உள்ளது. அதை கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்வது அவசியமாகும். தற்போது வட மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இதில் கோவை நிர்வாகிகளும் பங்கேற்று பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும். இதன் வாயிலாக அங்கு களப்பணி எப்படி மேற்கொள்ளப்படுகிறது, எந்தெந்த நடைமுறைகளை எப்படியெல்லாம் பின்பற்றுகின்றனர் என்பதை தெரிந்து கொள்ளலாம் என கூறினார். கர்நாடகாவில் பாஜக கூட்டணியில் உள்ள மதச்சார்பற்ற ஜனதா தளம் தற்போது மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கியுள்ளது. அக்கட்சியில் உள்ள சிட்டிங் எம்பி பிரஜ்வால் ரேவண்ணா இருக்கும் பாலியல் வீடியோ ஒன்று வெளியாகி கர்நாடக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் பெண் அளித்த புகாரின் பேரில் பிரஜ்வால் ரேவண்ணா மீதும் முன்னாள் அமைச்சர் ரேவண்ணா மீதும் ஹாசன் பகுதி காவல் நிலையத்தில் புகார் பதியப்பட்டுள்ளது. கர்நாடக அரசியலில் மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சி பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து வருகிறது. ஹாசன் தொகுதியில் பாஜக சார்பில் மீண்டும் பிரஜ்வால் ரேவண்ணா தான் போட்டியிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சமயத்தில் தற்போது இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை செய்து வருகிறது. பிரஜ்வால் ரேவண்ணா மீது கட்சி ரீதியிலான நடவடிக்கை எடுக்க கோரி கோரிக்கைகள் வலுத்த நிலையில் இன்று தேவகவுடா தலைமையில் கட்சி ஒழுங்குமுறை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பாஜக கட்சி தலைவர் HD குமாரசாமி இதுகுறித்து கூறும்போது, சிறப்பு விசாரணை குழுவின் விசாரணை முடியும் வரை பிரஜ்வால் ரேவண்ணா பாஜக கட்சியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் என்று தெரிவித்தார். படிக்காத பக்கங்கள் என்ற படத்தின் இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னையில் நடைபெற்றது. அந்த விழாவில் கலந்து கொண்ட வைரமுத்து, இப்போது இசை பெரியதா அல்லது பாடல் வரிகள் பெரியதா என்கிற பிரச்சனை புதிதாக கிளம்பியிருக்கிறது. ஒரு பாடலை உருவாக்கும் போது அந்த பாடலுடைய இசை மற்றும் பாடலுடைய வரிகள் இணையும் போது நல்ல பாடல்கள் கிடைக்கிறது. சில சமயங்களில் இசையை விட மொழி சிறந்ததாக திகழும் சந்தர்ப்பங்கள் உண்டு. இதை புரிந்து கொண்டவன் ஞானி, புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி என்று வெளிப்படையாகவே வைரமுத்து பேசியிருந்தார். இதனை பார்த்த பலரும் இளையராஜாவை மறைமுகமாக வைத்துதான் வைரமுத்து இப்படி பேசியிருக்கிறார் என்று கூறி வருகிறார்கள். இதையடுத்து வைரமுத்துவை கண்டித்து கங்கை அமரன் பேசியுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், பொதுவாகவே மனிதனாக இருந்தால் கொஞ்சம் நன்றி வேண்டும். எங்களால் மேலே வந்த ஒருவர் இப்படி பேசுவது தவறு. வைரமுத்து பாடலுக்கு அதிகமான புகழ் கிடைத்துவிட்ட காரணத்தால் கர்வம் தலைக்கேறிவிட்டது. அவரை அடக்கி வைக்க ஆள் இல்லாத காரணத்தால் அவர் ரொம்பவே துள்ளிக் கொண்டிருக்கிறார். வைரமுத்துவை வாழ வைத்தது இளையராஜா தான். எனவே இளையராஜாவின் போட்டோ வைத்து தினம் அவர் வணங்க வேண்டும். நான் வெளிப்படையாகவே அவருக்கு ஒரு சவால் விடுகிறேன். இளையராஜா இசையில் நீங்கள் இதுவரை எழுதிய பாடல்கள் அனைத்தையும் வேறு ஒரு இசையமைப்பாளரிடம் கொடுத்து பாருங்கள். அந்த பாடல்கள் இப்படி வந்திருக்க முடியுமா? இசையில்லாமல் பாடல்கள் என்பது இல்லவே இல்லை. இனிமேல் இளையராஜாவை பற்றி குறைகளோ சொல்வதாக இருந்தால் அதற்குரிய விளைவுகளை கண்டிப்பாக சந்திக்க வேண்டியிருக்கும் என்று மிகவும் கோபத்துடன் பேசியுள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறை கைது செய்தது. அமலாக்கத்துறை சில நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தியது. அதன்பின் நீதிமன்ற காவலில் புழல் ஜெயிலில் அடைக்கப்பட்டுள்ளார். ஜாமீன் கேட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் ஆகியவற்றில் மனு தாக்கல் செய்தார். எங்கும் அவருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை. இதனால் அவரது நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைந்த நிலையில் காணொலி மூலம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது ஜூன் 4ஆம் தேதி வரை செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டார். இதன் மூலம் 36வது முறையாக செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.